பிரியாணிமா, காலையிலே பிரியாணியா அடிச்சு கொளுத்துங்க. சூப்பர் சூப்பர். நல்லது. காலையிலேயே இருக்கிற கிளைமேட்டுக்கு பிரியாணியா, ஆஹா பரவாயில்ல. கூட 2 மாத்திரையை போட்டுக்கிட்டுனாலும் நல்லா சாப்பிடலாம். என்ன செய்ய, ரொம்ப சாப்பிட முடியாதவங்க தான் அந்த சாப்பாட்டுக்காக ரொம்ப ஏங்க வேண்டியதா இருக்கு. சரி சாமி, அப்படியே இல்லாம லைவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க லைவுக்கு, நம்மளோட கிச்சன் வீடியோஸ் பாருங்க. விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிபிகேஷன் காட்டும்ல. அப்புறம் ஒர்க் பண்றீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா? அதாவது நிறைய லைவுக்கு வந்து நிறைய பெண்கள் வரணும், பிள்ளைங்கெல்லாம் வரணும், பேசணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப நினைப்பேன். ஆனா இந்த யூடியூப்பே அப்படிதான் நமக்கு வியூஸ் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. நிறைய ஜென்ஸ் வருவாங்க, எல்லாருமே அம்மா 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 அக்கா அப்படின்னு கூப்பிடுற உறவுகள் தான் நிறைய கிடைச்சிருக்கு. பொம்பளை பிள்ளைங்கன்னு வந்தாலும் நம்ம பேசலாட்டு ஒரு ஆசை. எனக்கு வந்து பெண் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொம்பளை பிள்ளைங்களும் கிடையாதா, அதனால பெண் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். ஆனா பொம்பளைங்க வந்து வியூஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. கனிமொழி, எந்த ஊர்ல இருந்து நம்ம லைவ் பாக்குறீங்க? சிக்கன் பிரியாணி, கிரேவி, ஆனியன் ரைத்தா, ஹல்வா தெரியுமா? அப்பனா ஆர்டர் போட்டீங்களா? அல்வாலாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டர் போட்டா தானே அல்வா தருவாங்க. சாப்பிடவா? சாப்பிட வாரேன். சரி, எங்க வரணும்? சாப்பிட வான்னு சொல்லிட்டீங்க, நான் எங்க வர்றது? எந்த ஊருக்கு வந்து நின்னா என்ன பிக்கப் பண்ணிக்கிடுவீங்க? வா, அண்ணே வரல, வாங்க. எனக்கும் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஹோம் குக்கிங்மா, சூப்பர்ல. இதெல்லாம் சூப்பர்ப்பா. நம்ம நார்மலா நம்ம வீட்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த அல்வா வச்சுக்கணும். நம்ம ரைத்தா வச்சிருப்போம், கிரேவி வச்சிருப்போம், ஒரு கத்திரிக்காய் கூட்டு வச்சிருப்போம், எல்லாமே இருந்தாலும் ஒரு ஸ்வீட் வைக்கணும். அல்வா வைக்கணும். ஏன்னா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சது ஜீரணம் ஆகுறதுக்கு அல்வா இனிப்பா ஏதாவது சாப்பிடணுமா இல்லையா? அல்வா இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு பருப்பு பாயாசம், பாசி பருப்பு பாயாசமாவது வைக்கணுமா இல்லையா? சார், அப்பெல்லாம் வச்சாதான் பிரியாணி சாப்பிட்டதுக்கே ஒரு திருப்தி இருக்கும். கரெக்ட் தானே? சிம்பா, வெளியே போகாத, பின்னாடி அலைய முடியாது. என்ன ஓட்ட ஓடுற ஒய்யால, கெட்டி போட்டுருவேன். காலையில மணி என்ன 10:45 காலையிலே பிரியாணி வச்சாச்சா? அப்பனா அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க காலையிலே பிரியாணி. கும்பகோணமா? கும்பகோணம் சூப்பர் ஊர்ல நான் வந்திருக்கேன், ஒரு டைம் வந்திருக்கேன். இருக்கிற நவக்கிரகங்கள் கோயிலாம் அதை சுத்தி திருநாகேஸ்வரம், அப்புறம் திருக்கடையூர், அதெல்லாம் ஒரு டைம் வந்திருக்கேன். அது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்க வந்து சிவகாசி, சீர்மிகும் சிவகாசி, பட்டாசு நகரம். ஓகேவா?